எவ்வளவு மருந்து போட்டும் சரியாக வரவில்லையா? அட, அதெல்லாம் உடனே நிறுத்துங்க. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பேன் தொல்லை என்பது தலையில் இருக்கத்தான் செய்கிறது. இதற்கென மருந்து எடுத்துக்கொண்டாலும் முதலில் சரியாவது போல் இருக்கும், பிறகு மீண்டும் வரத்தான் செய்யும். மேலும் மருந்துகளில் எடுத்துக்கொள்வதன் மூலம் முடிகள் அனைத்தும் கொட்டத்தான் செய்யும். பேனை எப்பொழுதும் இயற்கையான வழியில் ஒழிக்க நினைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் மிகவும் சிரமப்பட எல்லாம் தேவையில்லை. இந்த இயற்கையான மருந்தை வாரத்தில் 2 நாட்கள் தேய்த்தால் போதும். வேப்பிலை ஒரு இயற்கையான பூச்சிக்கொல்லியாகும். வேப்பிலை இலைகளை அரைத்து தலையில் பூசினால் பேன் மற்றும் ஈறுகள் அழியும். வினிகரின் அமிலத்தன்மை பேன்களின் உயிர் வாழும் திறனை குறைக்கிறது. எனவே வினிகரை தண்ணீரில் கலந்து தலையில் பூசினால் பேன் ஈறுகளை எளிதாக அகற்றலாம். உப்பு பேன்களின் உடலை உலர்த்தி கொள்ளும் தன்மை கொண்டது. உப்பை தண்ணீரில் கலந்து தலையில் பூசி சிறிது நேரம் வைத்திருந்த பின்னர் தலைக்கு குளித்தால் பேன்கள் அனைத்தும் மடிந்துவிடும். பூண்டின் வாசனை பேன்களை விரட்டும் தன்மை கொண்டது. பூண்டை அரைத்து தலையில் பூசினால் பேன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். ஆலிவ் எண்ணெய் பேன்களுக்கு மூச்சுத் திணறலை ஏற்படுத்தி கொள்ளும். ஆலிவ் எண்ணெயை தலையில் பூசி சிறிது நேரம் ஊற வைத்த பின்னர் தலைக்கு குளிக்கவும். சீயக்காய் தலைமுடியை பலப்படுத்தி பேன்கள் மற்றும் ஈறுகளை எதிர்த்து போராட உதவும். எனவே தலைக்கு குளிக்கும் போது சீயக்காய் தூளை தண்ணீரில் கலந்து சிறிது நேரம் கழித்து தலைக்கு குளிக்கவும். மெடிக்கல் கடைகளில் கிடைக்கும் பேன்கொல்லி மருந்துகள் பேன் மற்றும் ஈறுகளை கொள்ள உதவும். ஆனால் இந்த மருந்துகளை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரை அணுகுவது நல்லது. பேன் சீப்பை பயன்படுத்தி தலையில் உள்ள பேன் மற்றும் ஈறுகளை அகற்றலாம். மேலும் வெப்ப சிகிச்சை சாதனத்தை பயன்படுத்தி பேன் மற்றும் ஈறுகளை அடியோடு கொள்ள முடியும். பேன் மற்றும் ஈறுகள் ஏற்படாமல் இருக்க தலைமுடியை தினமும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தலைமுடிக்கு பயன்படுத்தும் பிரஷ், சீப்பு போன்றவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் மட்டுமே பயன்படுத்துவது முக்கியம். அவ்வப்போது தலைமுடியை சரிபார்த்து அதில் ஏதேனும் பேன் ஈறுகள் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேப்பிலை 1 கைப்பிடி, வெற்றிலை 3, மிளகு அரை டீஸ்பூன், இஞ்சி சாறு அரை டீஸ்பூன், தண்ணீர் தேவைக்கேற்ப. வேப்பிலையை காம்பு நீக்கி சுத்தம் செய்து கொள்ளவும். வெற்றிலை, கருவேப்பிலை இரண்டும் மண் இல்லாமல் இருக்கட்டும். பிறகு உரலில் வேப்பிலையை சேர்த்து இடித்து, பிறகு வெற்றிலை சேர்த்து இடித்து, பிறகு மிளகு சேர்த்து இடித்து கொள்ளுங்கள். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து நன்றாக இடித்து கொள்ளுங்கள். உரல் இல்லாதவர்கள் மிக்சியில் அரைக்கும் போது முதலில் மிளகை அரைத்து பிறகு வெற்றிலை, வேப்பிலை இரண்டையும் சேருங்கள். இறுதியாக இஞ்சி சாறு சேருங்கள். இலைகளில் தண்ணீர் இருக்கும் என்றாலும் அரைக்கும் போது சில துளி தண்ணீர் சேர்த்து அரைப்பது விழுதாக உதவும். ஆயுர்வேதத்தின்படி இது வைட்டமின் ஏ, சி, B2, B1, பொட்டாசியம், நிக்கோட்டினிக் அமிலம் மற்றும் தாதுக்களை கொண்டுள்ளது. இது ஆரோக்கியமான கூந்தலுக்கு வேண்டிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா பண்புகளை கொண்டுள்ளதால் முடி அரிப்பு, பொடுகு போன்றவற்றிற்கு உதவுகிறது. வெற்றிலை கூந்தலில் பூஞ்சை தொற்றை தடுப்பதோடு முடி வளர்ச்சிக்கும் உகந்தது. பக்க விளைவுகள் இல்லாதது. வெற்றிலை பயன்படுத்தும் போது கருப்பு வெற்றிலை பயன்படுத்துங்கள். மிளகு காரத்தன்மை வாய்ந்தது, எரிச்சலூட்டும் என்று நினைக்க வேண்டாம். கருப்பு மிளகு உண்மையில் பொடுகு மற்றும் எரிச்சலை கொண்டிருக்கும் தலைமுடிக்கு ஏற்ற ஒன்று. உச்சந்தலை எண்ணெய் தன்மை, அழுக்கு, மாசு போன்றவை கொண்டிருக்கும். ஈறு, பேன், பொடுகு போன்றவற்றின் ஆதிக்கம் அதிகரிக்கின்றன. பூஞ்சைகள் கூட பொடுகு உண்டு செய்கிறது. கூந்தலில் அசௌகரியம், அரிப்பு, அதிகமான பொடுகு, அதனால் முடி உதிர்வு போன்றவை குறித்து முடிவேர்கள் பலமடைய செய்ய இவை உதவுகின்றன. மிளகு தலைமுடியை சுத்தம் செய்யும். உச்சந்தலையை ஈரப்பதமாக வைக்க உதவும். உச்சந்தலை ஊட்டச்சத்தை பெறவும் உதவுகிறது. தலையில் பேன், ஈர் தொல்லை இருப்பது சாதாரணமான விஷயம்தான் என்றாலும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தலையில் பொடுகு வைத்து புண்கள் வர ஆரம்பிக்கும். இதனால் முடிகள் அனைத்தும் இழக்க நேரிடும். அதனால் சாதாரணமாக சிறிது சிறிதாக இருக்கும் பொழுதே சரி செய்து கொள்ளுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.